ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கில் இன்றைக்கு பக்தியை பல கோணங்களில் இந்த பேச்சாளர்கள் படம் பிடிக்க இருக்கிறார்கள். வடபுலத்திற்கு மும்பைக்கு சென்றால் அங்கே ஒரு மகானுடைய தர்கா, அவருடைய அடக்கத்தலம் இருக்கிறது. அங்கே அடக்கமாகி இருக்கிற அந்த பெருமகனுடைய பெயர் அலிமாக்தூர் மகாயிம். அந்த அலிமாக்தூர் மகாயிம் அவர் சிறுவனாக இருந்த பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன்னை ஈன்றெடுத்த தாய் நடு நிசியில் நள்ளிரவில் கண்விழித்து, மகனே தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொண்டுதா என்று கேட்டாள். உடனே அலிமாக்தூர் மகாயிம் தண்ணீர் இருக்கிற பானை இடம் நோக்கி அந்த நள்ளிரவில் நகர்ந்து குவளை நிறைய தண்ணீர் மொண்டு தாய்க்கு அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒரு டம்ளரையும் எடுத்துக்கொண்டு தாகத்தால் தண்ணீர் கேட்ட தாய்க்கு தண்ணீர் கொடுக்க அவன் தாய்க்கருகில் வருகிறான். மீண்டும் தாய் அயர்ந்து தூங்குகிற காட்சி அவன் பார்க்கிறான். தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தான் மகனே என்று கேட்டார்களே, இப்பொழுது மீண்டும் தூங்கிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கருகில் குவளையும் தண்ணீரும் அவனுமாக அப்படியே நிற்கிறான். அலிமாக்தூர் மகாயிம் தாய் அயர்ந்து தூங்குகிறாள். வழக்கம் போல் அதிகாலை வரை சுபகு தொழுகைக்கான நேரம் வருகிற வரை அந்த தாய் தூங்கி கண்விழித்து பார்க்கிறார். குவளை நிறைய தண்ணீரோடு தன் மகன் பக்கத்தில் நிற்கின்ற காட்சியை பார்க்கிறார். தாய் எப்பொழுது கண்விழித்து தண்ணீர் கேட்டாலும் உடனே தாகம் எடுத்த தாய்க்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று குவளையோடு நடுநிசி கடந்தும் தண்ணீர் கொடுப்பதற்கு காத்து நின்ற அலிமாக்தூர் மகாயின் இன்றைக்கு ஒரு மகானாக இந்த மண்ணில் கொண்டாடப்படுகின்றார். குரு பக்தி உருகுலைஞ்சி போச்சு, தொழில் பக்தி தொலைஞ்சி போச்சு, காதல் பக்தி காணாம போச்சு, தேசபக்தி கேள்விக்குறியாச்சு. அதனாலதான் நான் பேச வந்திருக்கேன், பக்தி எல்லாம் போச்சு பகல் வேஷமாச்சு. தெய்வ பக்தி தெய்வ பக்தின்னு சொல்றமே, எங்கேயா இருக்கு தெய்வ பக்தி? அன்னைக்கு பக்தி தமிழுக்கு இலக்கியங்களை கொடுத்துச்சியா? இன்னைக்கு சாமியார் பையனுக்கெல்லாம் சலாம் போடுறான்றீங்க. அன்னைக்கு அப்பராலும் சுந்தரராலும் மாணிக்க வாசகராலும் ஆயிரம் பாக்கல்ல காண முடியாது என்னுடைய ஆண்டவனை இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தா பார்த்துடலாம். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் கூட போய் பேசலாம். 5000 கொடுத்தீங்கன்னா அவரை கையோட கூட்டு வந்துடலாம். இதைத்தான் தெய்வ பக்தின்னு சொல்றீங்களா? கோயிலுக்கு வெளியே 1000 பேர் அடுத்த வேலை உணவு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காயா? வெளியே இருக்கிற அவன் பசியை போக்குறத விட உள்ள இருக்கிற கடவுளுக்கு 6 கால பூஜை செய்யறது தான் அவசியம்னு சொல்றீங்களே, இதுதான் தெய்வ பக்தியா? பசிச்ச பிள்ளையோட பசிய போக்காத பாலை கொண்டு போய் பரமேஸ்வரனோட தலையில ஊத்துறதுல எங்கேயா இருக்கு தெய்வ பக்தி? முல்லைக்கெல்லாம் நீங்க யாரும் தேர் கொடுக்க வேணாம், பசிச்ச பிள்ளைக்கு பால் கொடுங்க, அதுல இருக்கா பரமேஸ்வரன். அதை விட்டுட்டு அக்னியில நடக்கிறேன் அபிஷேகம் செய்யறேன்னு ஆண்டவனுக்கே ஐஸ் வைக்கிறது தான் தெய்வ பக்தியா? நீளமான அப்பார்ட்மெண்ட்ல நிம்மதியே இல்லாம வாழறமே, இதுதான் குடும்ப பக்தியா? அன்னைக்கு நாம சின்ன புள்ளியா இருக்கும்போது நம்ம பெத்தவங்க என்ன சொல்லியா நம்மளை வளர்த்தாங்க? எதிர்த்த விட்டு அண்ணன் உன்னை பார்த்துப்பாரு, பக்கத்து விட்டு அக்கா உன்னை பார்த்துப்பாருன்னு சுத்தி இருந்தவங்களை எல்லாம் உறவுகளா தானே அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கூட பகையாளியா தானே அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். இதுல எங்கேயா இருக்க குடும்ப பக்தி? அன்னைக்கு வழிபோக்கன் வசிப்பதற்கு கூட வாசல்ல திண்ணை கட்டி வாழ்ந்த கூட்டம் நம்ம கூட்டம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதை தானே போர்டு வைக்கிறோம். நாயமா நாம என்னன்னு போர்டு வச்சிருக்கணும்? நாய் ஜாக்கிரதை தானே போர்டு வச்சிருக்கணும். அப்ப போர்டு வச்சு அவனுக்கே தெரியுது என்னன்னு. உள்ள இருக்க போறது ஒரு நாய் இல்ல, நம்மோட சேர்த்து நிறைய நாய்ங்க. அன்னைக்கு எங்க அப்பா சிலேட்டு குச்சியும் தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனாரியா? நான் புக்கும் நோட்டும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனேன். இன்னைக்கு இருக்கிற அடுத்த தலைமுறை கத்தியும் துப்பாக்கியும் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான். இதைத்தான் குரு பக்தின்னு சொல்றோமா? நடத்தாத பாடத்துக்கு கட்ட விரலை காணிக்கையா கேட்டதுக்கே வெட்டி கொடுத்தான் ஏகலைவன். ஆனா இன்னைக்கு நடத்தின பாடத்தை படிச்சியாடான்னு கேட்டா கழுத்தை வெட்டிடுவேன்றான். இதைத்தான் இவங்க குரு பக்தின்னு சொல்றாங்களா? காசு இல்லைன்னா இன்னைக்கு காதலே இல்லை. ரோஸ்ல ஆரம்பிக்கிறவங்க காதல கேஸ்ல முடிச்சுக்கிறீங்களே, அப்புறம் எங்க இருக்கிறது அங்க காதல் பக்தி? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க கார் ஓடலாமா?
நீர் ஓடனாதான் பிரச்சனையா. இதுதான் இவங்க தேசபக்தியா? புத்தனை தான் தூக்கி தாரை வார்த்து கொடுத்துட்டோம், புத்தன் பிறந்த பூமி ஏன் தாரை வார்த்து கொடுக்குறீங்க? ஆடியிலையும் ஃபெராரிலையும் பிஎம்டபிள்யூலையும் போயிட்டு இருக்க நம்ம தேசத்தின் தலைவர்கள் இந்த தேசத்தை பார்த்து சொல்றாங்க, இந்தியா வறுமை நாடு. யார் சொல்றது? ஆடியிலையும் ஃபெராரிலையும் பிஎம்டபிள்யூலையும் போயிட்டு இருக்க தேசத்தோட தலைவர்கள் இந்த தேசத்தை பார்த்து சொல்றாங்க, இந்தியா வறுமை நாடா. ஓட்டு வாங்க வரும்போது டாட்டோ சுமோவில் வருவாங்க. ஏன் தெரியுமா? ஜெயிச்ச பிறகு நம்மளுக்கு டாட்டா காட்டி விட்டு சும்மா போடாங்கிறதுக்கு தான். ஜெயிச்ச பிறகு இன்னோவா காரில் வருவாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யாராவது பார்க்க போனால் ஆள் இல்லை அப்புறம் வான்னு சொல்லுவாங்க. இன் அப்படின்னா உள்ளே இருப்பான், நோ அப்படின்னா இல்லைன்னு சொல்லு, வா அப்படின்னா நாளைக்கு வர சொல்கிறான். இன்னோவா இன்னோவா காரில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ ஆள், பெரிய பெரிய காரில். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தோட மிகப்பெரிய அறிவாளிகள் வாழ்ந்த தேசம், மதி ஆட்சி செஞ்ச என்னுடைய தேசத்தை இன்னைக்கு மதுதானைய ஆட்சி செய்து, அப்புறம் எப்படி இருக்கு இங்க தேசபக்தி? ஐபிஎல்ல சென்னை ஜெயிச்சிச்சா, மும்பை ஜெயிச்சிச்சா, நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிச்சான்னு கவலைப்படுற நாம ஏன் ஐநா சபையில இன்னும் இந்தியாவில் நிரந்தர உறுப்பினர் ஆக முடியலன்ற விஷயத்துல கவலை இல்லை. இந்தியன் பயன்படுத்துற பொருள் இந்திய பொருளாவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த தேசத்துல தொழில் பக்தி இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்குன்னு என்னால ஏத்துக்க முடியும்? சீன பட்டாசு தீபாவளிக்குனா என் சிவகாசி பட்டாசு என்ன சவ ஊர்வலத்துக்கு மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு அணுமின் நிலையம் வேணும்னா இந்தியாவை அமெரிக்கா கிட்ட அடமானம் வைக்கணும். ஒரு தங்க நாற்கரை சாலை வேணும்னா இந்தியா உலக நாடுகள் கிட்ட தட்டேந்தணும். கல்வியில வளர்ச்சி அடைனா கடன் வாங்கணும், கட்டுமானத்தை மேம்படுத்தணும்னா கடன் வாங்கணும்னு கடன் வாங்கி பிறக்கிற இந்தியன் இங்க இந்தியரா பிறக்கிறானோ இல்லையோ, ஆனா கடன்காரனா தானே பிறக்க வச்சிருக்கோம். ஏறு பிடிச்ச கைக்கெல்லாம் இன்னைக்கு சோறு இல்லையா? அன்னைக்கு ஒரே ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்த தேசத்துள்ள வந்ததோட விளைவு 200 ஆண்டுகள் அடிமையா இருந்தோம். இன்னைக்கு எத்தனை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்திய மண்ணில் இருக்கு? என்ன பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. காந்தி உப்பு காய்ச்சினது வெள்ளக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணுன்றதுக்காக மட்டும் இல்லையா, கூடவே கொஞ்சம் நம்மளுக்கு சொரணையோ வரணுன்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு அந்த உப்பை கூட அந்நியன் நினைச்சாதான் நம்ம அன்னத்துல போட முடியும்னா எங்க இருக்கு தொழில் பக்தி? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேசத்துல பக்தி எல்லாம் போச்சு, பகல் வேஷமாச்சு. உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி ஈடுபட்டார்னு சொன்னா வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போராட்டம் மட்டுமல்ல, உனக்கு உப்பும் உணர்ச்சியும் வர வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டம்னு கேசவன் சொன்னது ரொம்ப பொருத்தம். ஏன்னா காந்தி தண்டியில உப்பு யாத்திரை என்று தொடங்கி கடற்கரையில் உப்பை அள்ளுகிறார். அதை ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளன் லண்டன்ல இருந்து எழுதுறான், காந்தி தலை குனிந்து கடற்கரையில் ஒரு பிடி உப்பை அள்ளினார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆற கால்கள் அப்பொழுதே நடுங்க தொடங்கின என்று காந்தி தலை குறிந்து உப்பை எழுதியதை ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதுறான். புதுசா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணவர் என்ன பண்ணாரு, பொண்டாட்டியை கூட்டிட்டு போனார். ஹனிமூன் போன இடத்துல என்னன்னா ஃப்ளைட் விடுற இடம் அது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, ஏங்க இதில் என்னை உட்கார வச்சு கொஞ்சம் சுற்றி விடுங்களேன்ட்டு. அந்த ஆளுகிட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார், 5000 ரூபாய் இருந்தால் தான் இதில் உள்ளே உட்கார முடியும்னாரு. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, இதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு வழி இருக்குது, நீங்கள் 2 பேரும் உட்காரணும், நான் இந்த ஃப்ளைட்டை திருப்புவேன், அடிப்பேன், டைவ் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், நீ மட்டும் சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் இல்லைன்னாங்க. ஓஹோ, நல்ல ஐடியாவாக இருக்குதுன்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து உக்காந்தாங்க. உக்காந்த உடனே அவரும் திருப்பி திருப்பி பார்த்தாரு. கீழே இறங்கி வந்தாச்சு. முடிஞ்சிட்டு வந்து அந்த பைலட்டு கேட்டார், ஏமா உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொம்பளையும் நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை, எங்கேயுமே சத்தம் போடலையாமான்னு கேட்டார். ஒரு இடத்துல போடணும்னு நினச்சேங்க, ஆனால் 5000 ரூபாய் போகுமே நினச்சி விட்டுட்டேங்கன்னுச்சு. அவர் கேட்டார், எந்த இடத்துலன்னு. என் புருஷன் 3வது ரவுண்ட் அடிக்கும் போதே விழுந்துட்டாரு, அப்போ கத்தணும்னு நினச்சேன், முடியாமல் போச்சுங்கிறார். இன்னைக்கு மாமியா மருமக குடும்பத்தில் எப்படி இருக்கு? ஒரு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட ஓடினாங்க.
மருமகளும் ஓடினாங்க, மாமியாரும் ஓடினாங்க. ஓடி போய் என்ன பண்ணாங்க, டாக்டர் டாக்டர் தேளு கட்சிச்சு டாக்டர்னாங்க. யாருக்குமான்னாங்க, எங்கள் மாமியாருக்கும் கட்சிச்சு எனக்கும் கட்சிச்சுன்னாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் கேட்டார், எப்படிமா 2 பேரையும் ஒன்றா கடிச்சிச்சின்னு. அவங்கள காலில் கடிச்சிச்சு, என்னை உதட்டில் கடிச்சிச்சுன்னாங்க. டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏமா அவர் காலில் கடிச்சிருக்கு, இன்னும் எப்படிமா உதட்டில் கடிச்சிச்சின்னு. அவங்கள காலில் கடிச்சிச்சா, அது கடிச்ச உடனே அவங்க துடிச்சாங்களா, என்னால் முடியாத அந்த தேள் பண்ணிச்சு இல்லை, அதுக்கு எடுத்து முத்தம் கொடுத்த என்ன கடிச்சிச்சுன்றாங்க. ஒரு பொண்டாட்டி குடு குடு குடுன்னு ஓடியாச்சு. மாமா என்னம்மான்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் கணவன் மனைவி ஒன்னாவே வாழ முடியாதாமே அப்படின்னு கேட்டாங்க. அதனால தாண்டி அது சொர்க்கம். ஆமாம் ஐயா, அதுக்கு அதை விட பாருங்க, வண்டியில் புருஷனும் பொண்டாட்டியும் போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அந்த அம்மா சொல்லுது, ஏங்க அங்கே ஒருத்தர் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாரு இல்லை, அவர் தான் என்னை முத பொண்ணு பார்க்க வந்தார், நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அன்னையிலேருந்து குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிட்டாருன்னு. இவர் சொன்னார், அட பாவி 20 வருஷமாடா இந்த சந்தோஷத்தை கொண்டாடினேங்கிற. நான் வேலை தானே, நீங்கள் மட்டும் எப்படின்னா வீட்டில் தைரியமாக அடி வாங்கினாலும் வெளியில் அப்படியே பந்தாவாக போயின்னுக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், டேய் அடிக்கடி பொண்டாட்டியை புகழணும்டா, இல்லைன்னா அடி விழும். அதனால தான் அது அடிக்கடின்னு சொன்னேன். எப்படி நான் புகழிங்கன்னு. ஒரு முறை எனக்கு இலையில சோறு போட்டா என் பொண்டாட்டி, நான் ஒரு முடி இருந்துச்சு, கோவப்படலான்னு நினச்சேன். அட இதை கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அடிதான் விழப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், கண்ணே வாணி, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகாக இருக்கிறது, இந்த இலையில் இருந்தாலும் அழகாக இருக்கிறதுன்னே. என் பொண்டாட்டிக்கு அப்படியே சந்தோஷம். இது மாதிரி ஏதாவது சந்தோஷமாக சொல்லுடா, உங்கள் வீட்டில் சண்டே வராதுன்னே. அவங்க போயிட்டு மறுநாளும் மொத்த நாள் இது முன்னால் நடந்த எல்லா நாளை விட முகலாம் வீங்கி போய் கை கால் எல்லாம் வீக்கத்தோடு நொண்டின்னு வந்தான். போனானே உன்னால் தானே அப்படி ஆச்சுன்னா, இன்னும் நான் நல்லத்தானே சொன்னேன்ட்டு. ஒன்றும் இல்லை, நேற்று என் பொண்டாட்டி ரசம் சோறு தான் போட்டேன். அது நல்ல விஷயம் தானே, உடம்புக்கு ஜீரணம் ஆகிறதானேன்னு. ரசம் சோறு போட்ட உடனே நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் சொன்ன ஐடியா ஞாபகம் வந்துச்சு. ரசம் எவ்வளோ அருமையாக இருக்குது பத்தியா, இந்த ரசம் வச்ச கைக்கு ஒரு மோதிரம் போடணும், ஏன் 1000 முத்தம் கூட கொடுக்கணுண்டின்னாரு. அது நல்ல விஷயம் தான்டா, அது கேண்டான்னு அன்னைக்குன்னு பார்த்து பக்கத்து வீட்டில் ரசம் கடை வாங்கி வந்துக்கிறாங்க. இதெல்லாம் குடும்ப பக்தியா. இன்னைக்கு இருக்கிற குடும்பம் இப்படி தான் இருக்கு. ஒரு பையன் காலேஜ்லேருந்து வந்தேன், அண்ணே 6 செமஸ்டராக அந்த பொண்ணை லவ் பண்ணுறேனேன்னா. அப்புறம்டா அப்படின்னே, அவள் பாஸ் ஆயிட்டானே, நீ லூஸ் ஆயிட்டனே. இதுதான் இன்னைக்கு காதல். காதல்ங்கிறது எப்படி தெரியுமாங்கய்யா, கரண்ட் இல்லாத நேரத்தில் வர கொசு மாதிரி, தூங்கவும் விடாது, துரத்தவும் முடியாது. கோவில்களில் தேங்காய் உடைப்பது எதற்கு தெரியுமா, இறுகி போயிருக்கிற உன் மனது உடைத்தால் வெள்ளையாக மாறும், அதில் கண்ணீர் கருணையாக தண்ணீராக வரும் என்கிற தத்துவத்தை சொல்லுவதற்கு. ஊதுவத்தி எதற்கு தெரியுமா கொளுத்தப்படுகிறது, இறுதி வரை உன் நிலையிலிருந்து மாறுபடாமல் உன்னையே அழித்து கொண்டாலும் அடுத்தவருக்கு வாசத்தை கொடு என்பதற்காக ஏற்றப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சந்தனத்தை அரைக்க அரைக்க உன்னை எத்தனை பேர் தீட்டினாலும் பட்டை தீட்டினாலும் எப்பொழுதும் உன் நிலையிலிருந்து மாறுபடாதே என்பதை சொல்லுவதற்காகத்தான் சந்தனம் பூஜிக்கப்படுகிறது. கோவில்களில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் அறிவையும் தத்துவத்தையும் தருகிறது. எனவே தெய்வ பக்தி தான் சிறந்தது என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யானையை பார் வலிமையை கற்றுக்கொள், காக்கையை பார் ஒற்றுமையை கற்றுக்கொள், நாயை பார் நன்றியை கற்றுக்கொள், எறும்பை பார் சுறுசுறுப்பை கற்றுக்கொள், நரியை பார் தந்திரத்தை கற்றுக்கொள். இப்படி மனுஷன் கற்றுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நாம் மிருகங்களை பார்த்து கற்றுட்ருக்குறோம். ஆனால் மனுஷனை பார்த்து மனுஷன் என்ன கற்றுட்ருக்கான்னா, எப்படி கொலை செய்யலாம், எப்படியெல்லாம் கொள்ளடிக்கலாம், எப்படி பொய் சொல்லலாம், குழந்தைங்களை எப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணலாம், இதை தாங்கய்யா மனுஷங்களை பார்த்து மனுஷன் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. காதலிக்கும் போது காதல் கல்கண்டு மாதிரி தாங்க ஐயா இன்னிக்கும். ஆனால் போக போக அது நூல் கண்டு மாதிரி சிக்கிக்கும். இந்த அம்மா சொல்றது சரிதான். ஏன்னா அந்த அம்மா நான் சொன்னதை தான் சொல்லுது. நானும் அந்த காதலிக்கும் போது இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா பேசும். அன்னைக்கு பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு சுடிதார் போட்டுக்கிட்டு சி சீச்சி இந்த சீச்சிங்கிற சவுண்டு தான் கேட்குது, பாக்கி ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா பொம்பளை பிள்ளையும் இந்த மாதிரி பேசிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணுது.
ரமேஷ் அப்படியே ஒரு 200 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி விடுறான். ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட 100 தடவை போய் சொன்னா ஐ லவ் யூ சொன்னா அது உண்மையான காதல். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு பையன் 100 பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்றான். இதுதான் உண்மையான காதலா? இன்னைக்கு இருக்கிற காதல் எப்படி இருக்கு தெரியுங்களா? அவசர அவசரமா காதலிக்கிறான், அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவசர அவசரமா பிள்ளைய பத்துக்கிறாங்க, அவசர அவசரமா விவாகரத்து பண்றாங்க. இன்னைக்கு காதல் இப்படித்தாங்க ஐயா இருக்குது. இப்படித்தான் ஒரு பையன் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்தான். கேர்ள்ஸ் எல்லாம் ராக்கி கட்டி பிரதர்ஸ் டே கொண்டாடும் போது பாய்ஸ் ஏன் தாலி கட்டி ஒய்ஃப்ஸ் டே கொண்டாடக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஐயா. மகாபாரதத்தில் ஆரம்பிச்ச பங்காளி சண்டை இன்ன வரைக்கும் தீரவே இல்லைங்க ஐயா. இதுதான் குடும்ப பக்தியா? விட்டு கொடுக்கறது இல்ல, கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது இல்ல, மாமியார் மருமகுக்குள்ள விட்டு கொடுக்கறது இல்ல. விட்டு கொடுத்தா வாழ்க்கை வீணு மாதிரி இசிக்குங்க ஐயா. விட்டு கொடுக்கலன்னா பாவக மாதிரி கசக்கத்தான் செய்யும். இந்து வீட்டில் செய்கிற சக்கரை பொங்கலையும் முஸ்லீம் வீட்டில் செய்கிற பிரியாணியும் கிறிஸ்து வீட்டில் செய்கிற கேக்கையும் மாற்றி சாப்பிட்றதுனால மட்டும் வந்துடாதுங்க ஐயா தேசபக்தி. நாங்கள் வாத்தியாருக்கு கோடை கோபுரம் கட்டி மாலை மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லலை. ஊருக்கு இருக்கிற ஸ்கூலில் பிடிக்காத வாத்தியாரையும் பிடிக்காத டீச்சரும் பற்றி கண்டமேனிக்கு எழுதி வைக்கிறீங்கல்ல, எவ்வளோ கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலமாக எழுதி வைக்கிறீங்க அவங்கள பற்றி. ஆனால் அந்த வழியாகவே அதை படிச்சுக்கிட்டே போய் வகுப்பறையில் பாடம் நடத்துகிற ஆசிரியர்களோட அவளை நிலையை தானே நீங்கள் குரு பக்தின்னு சொல்கிறீங்க. இந்த தொழில் பக்தியை உண்மையிலே யார் சிறப்பாக செய்கிறாங்கன்னு கேட்டால் மணல் குவாரி அல்ற ஒரு உரிமையாளர் இருக்கிறார் பாருங்க, அவர் தாங்க அற்புதமான முறையில் தன்னுடைய தொழிலை சிறப்பாக செய்கிறாரு. இந்த மணலை அள்ளிட்டு போகிறாங்க பாருங்க, அப்போ லாரியிலேருந்து சொட்டும் பாருங்க தண்ணி, அது வெறும் தண்ணி நான் நினைக்கிறீங்க, அது ஒரு நதியின் கண்ணீருங்க ஐயா. கடவுளுக்காக மனுஷன் காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு மனுஷனுக்காக கடவுள் காத்துங்கிற காலமா எல்லாம் ஆயிடுச்சு. இதைத்தான் நீங்க தெய்வ பக்தின்னு சொல்றீங்களா? ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் வந்துடுச்சு. ஏழை போனா ஒரு மாதிரி ஆராதனையும் பணக்கார போனா ஒரு மாதிரி ஆராதனையும் காட்டுற நிலைமை ஆகி போச்சு. இது எப்படி நீங்க உண்மையான தெய்வ பக்தின்னு சொல்றீங்க? அன்னதானம் எல்லா கோயிலையும் போடுறாங்க, ஒத்துக்கிறோம். ஆனா அன்னதானம் போடுறன்ற பேர்ல 500 சாப்பாட்டுக்கு பதிலாக 250 சாப்பாடை போட்டு 250 சாப்பாடு ஆட்டையை போடுறீங்களே, இதில் எங்கே இருக்குது உங்கள் தெய்வ பக்தி? தெய்வ பக்தி இன்னைக்கு எப்படி தான் இருக்குது? செதறி போன தேங்காய் மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. அதனால தான் சொல்கிறேன், குரு பக்தியும் இல்லை, காதல் பக்தி இல்லை, குடும்ப பக்தி இல்லை, தெய்வ பக்தி இல்லை, தேசபக்தி இல்லை, பக்தி எல்லாம் போச்சு, எல்லாம் பகல் வேஷமாச்சுன்னு பேசுகிறேங்க. வரும்போது மட்டும்தான் தெய்வ பக்தி. உறவுகளும் பணமும் இருந்தால் மட்டுமே குடும்ப பக்தி. படிக்கும் வரை மட்டுமே குரு பக்தி, காதல் முறியும் வரை மட்டுமே காதல் பக்தி, நாடு நமக்கு ஏதேனும் செய்தால் மட்டுமே தேசபக்தி. இப்படிதாங்க ஐயா இருக்கு. காலையில் எந்திரிச்சு பால் பாக்கெட் போடுறவங்கலேருந்து நியூஸ் பேப்பர் போடுறவங்க, காய்கறி வியாபாரி, மூட்டை தூக்குறவங்க, துப்புரவு தொழிலாளி, கார்பரேஷன்காரங்க, செருப்பு தைக்கிறவங்க வரைக்கும், அரசாங்க ஊழியர்லேருந்து தனியார் ஊழியர் வரைக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்க கப்பல் ஓட்டுற வரைக்கும் இன்னைக்கு அவங்க தொழில் மீது பக்தி வைத்திருக்கிறதான நம்ம நாடு முன்னேறிட்டு போகுது. நீ ரொம்ப தொழிலை ரொம்ப பக்தின்னு சொல்லாதம்மா. ஒரு விளம்பரத்தில் பல்லு வளர்க்குற பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷை விளம்பரம் பண்ண வர்றாரு ஒரு தொழில் பக்தி. யார்? டாக்டர். விளம்பரத்தில் அவர் டாக்டரானு விசாரிச்சு பார்த்தா அவர் டாக்டரே இல்லை. இல்லாத ஒரு டாக்டர் ஒரு பேஸ்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்க வர்றாரு. எப்படி? உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? ஒரு காலத்தில் உப்பு இல்லாமல் குச்சியை போட்டு விளக்கி விட்டு பழைய சோத்தில் உப்பு போட்டு சோறுதுன்னா, இன்னைக்கு உப்பு போட்டு பல்லு விளக்கி விட்டு பிபி சுகர் ஆகி உப்பு இல்லாமல் சோறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். தொழில் பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த உப்பை கடையில் போய் காசு கொடுத்த உடனே வர பொருளாதான் ஐயா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அந்த உப்பை தயாரிக்கிறதுக்கு கூட ஒரு தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமாங்க? கடல்லேருந்து உப்பு தண்ணி எடுத்து பாத்தி கட்டி அதை வெயில் படுற மாதிரி வச்சு அதுலேருந்து உப்பை தனியாக எடுத்து மழை நீரில் கரைய விடாமல் பாதுகாத்து அதை வெயிலில் காய வச்சு தானும் அது கூட காஞ்சி ஒரு மனுஷன் உப்பை தயாரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்க ஐயா? தொழில் மீது வைத்திருக்கிற பக்தி தானங்க ஐயா. தொழில் பக்தி தான் இருக்குங்கிறீங்க. நான் கேட்குறேன், திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பொட்டி கடை வச்சுருக்காருங்க. ஒரு 500 ரூபாய்க்கு சில்வர் ட்ரம்மை வாங்கி தண்ணியை ஊற்றி ஒரு 5 ரூபாய்க்கு டம்ளர் வாங்கி வச்சார். டெய்லி வர்றவன் குடிச்சு போட்டு டம்ளர் தூக்கிட்டு போயிட்டான். இதுக்காக 75 ரூபாய்க்கு ஒரு செயினை வாங்கி கட்டி போட்டார் டம்ளரை. குடிச்சு போட்டு திரும்பி பார்க்குறான், மறுநாள் டம்ளர் கிடக்கு, ட்ரம்மை காணும். மனுஷன் புத்தி எப்படி ஆயிடுச்சு? இப்போ ஏங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊரில் கிராமத்தில் மளிகை கடை இருக்கும்ல,
அந்த மளிகை கடையை வாசல்ல உப்பு மூட்டையை வச்சிருப்பார்ல, அந்த உப்பு மூட்டையினால சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5 காசு 10 காசு கொடுத்து உப்பு கேட்டால் கடைக்கிலேயே உட்காந்துக்கிட்டு தம்பி நீ ஒரு டப்பா அளந்து போட்டு போம்பார். வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அதே இடத்துல தான் மூட்டை கிடக்கும், அதை கட்ட கூட மாட்டார், அப்படியே மூடி வச்சுட்டு போவார். ஆனால் அந்த உப்பு மூட்டை இன்னைக்கு வாசலில் எந்த கடையிலையாவது இருக்கா? தூக்கி உள்ளே வச்சுட்டான். என்ன காரணம்? மனுஷன்ட்ட மனித பற்றே இல்லை, மனித பக்தியே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் எல்லா பக்தியும் சொல்ல போறீங்க? உப்ப கூடவா திருடுவாங்கன்னு கடைக்கு வெளியே வச்சது எல்லாம் அந்த காலம். ஓ அந்த காலம். இப்ப விக்கிற விலையில வெளியில வச்சா வச்ச இடம் தான் மிச்சம் இருக்கும் இந்த காலம். ஓ இந்த காலம். ஓ தந்த நானனே தான நானனே தந்த நானனே தான நானனே தந்த நானே ஓ தான நானே. இன்னைக்கு ஒரு கட்டட தொழிலாளி எடுத்துக்கோங்க, 10-20 மாடிக்கு மேல நின்றுக்கிட்டு தன்னுடைய உயிரை பணயம் வச்சு 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்காக தான் இருக்கிறதோ ஒரு கூரை வீட்லயோ ஓட்டு வீட்லயோ தான். ஆனா அவர் கட்டுற அந்த வீட்டை, மாடி வீட்டை பார்த்து பார்த்து கட்டுறாரு பாருங்க கட்டட தொழிலாளி. அவங்க கிட்ட இருக்குங்க ஐயா தொழில் பக்தி. இன்னைக்கு சர்க்கஸ்காரங்களை எடுத்துக்கோங்க, அந்தரத்துல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பைக்ல சாகசம் பண்ணிக்கிட்டு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு விலங்குகளை பழக்கப்படுத்தி வந்திருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனா தன்னுடைய நெஞ்சுக்குள்ளேயும் தன்னுடைய மனசுக்குள்ளேயும் பல துன்பங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா வந்திருக்கிறவங்கள சிரிக்க வச்சு அனுப்புறாங்க பாருங்க ஐயா, அவங்க கிட்ட இருக்குங்க ஐயா தொழில் பக்தி. இந்த கோலி சோடாக்கு இருக்கிற மகிமை குறைஞ்ச பாடில்லைங்க ஐயா. அப்படிப்பட்ட கோலி சோடாவை உருவாக்கும் போது கொஞ்சம் கேஸ் அதிகமாச்சுனாலே உயிருக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத தொழிலை செஞ்சு கூட தன்னுடைய குடிசை தொழிலை ஒரு மனுஷன் பாதுகாக்கிறான் பாருங்க, அழியாம பாதுகாக்கிறான் பாருங்க. அவங்க கிட்ட இல்லையா தொழில் பக்தி? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. நம்ம எவ்வளவுதான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டாலும் நம்ம உடம்புல இருந்து உயிர்ன்றது போயிடுச்சுன்னா நம்மள நெருங்குறவங்களை கூட நம்ம தொடறதுக்கு பயப்படுவாங்களாங்க ஐயா. அப்படிப்பட்ட அந்த உடலை கூட பயப்படாம ஒரு அருவருக்காம அஞ்சாம தூக்கி எரிக்கிறான் பாருங்க ஐயா வெட்டியானுங்க. அந்த தொழிலை ஒரு ஆண் செஞ்சா அது சாதனை இல்லைங்க, ஒரு பெண்ணுங்க ஐயா. ஒரு பெண் செஞ்சா சும்மா வாங்க ஐயா. பெண் செய்யறா வெட்டியான்ல ஐயா. கோயம்புத்தூர் பக்கத்துல சொக்கம்புதூர்ன்ற ஊர்ல 32 வயதுடைய வைரமணின்ற பெண்ணு தான் 8 வயசுலேயே தான் அப்பாவை இழந்து வறுமையின் காரணமாக மயானத்துல ஒரு மனுஷியா நின்று இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. ஐயா நம்ம உடம்பை எரிக்கும் போது அந்த ரத்தமும் சதையும் வெந்து அதுல வர நாத்தத்தை தாங்க முடியாதாங்க ஐயா. அப்படிப்பட்ட நாத்தத்தை தாங்கிக்கிட்டு ராத்திரி நேரத்துல ஒரு பெண் அங்க நின்று வேலை செய்யறாங்கன்னா தொழில் பக்தி தானங்க ஐயா. நான் இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கேன்னா ஒரு ஆங்கில வழி கல்லூரியில படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் தந்தை தாங்க ஐயா. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு மனுஷன் போனாருன்னா நைட்டு 10-11 மணிக்கு தாங்க ஐயா வருவாரு. வெறும் காய்கறி வியாபாரி தாங்க ஐயா செஞ்சுட்டு இருக்காரு எங்க அப்பா. அதனால 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு மூனியா வீரஸ் வந்து இதே திருவண்ணாமலையில என் அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. சென்னைக்கு என் அம்மா தூக்கிட்டு போய் அங்க காப்பாத்தி கொண்டு வந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் கூட இதே தொழிலை செஞ்சாங்க ஐயா. நாங்களாம் கேட்டோம் ஏன் அப்பா இதே தொழிலை செய்றீங்கன்னு. நான் இந்த தொழிலை கஷ்டப்பட்டு செய்யலமா இஷ்டப்பட்டு செய்யறேமான்னு சொன்னாருங்க ஐயா. அது கூட இல்லையா, தினமும் 3 மணிக்கு போவார். அப்பா வேணாம்ப்பா இந்த தொழில், தினமும் 3 மணிக்கு ஏன்ப்பா போறீங்க, உங்களுடைய கஸ்டமருக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த வதங்கின காய்கறி கொடுத்தாதான் என்னப்பான்னு கேட்பேங்க ஐயா. அதுக்கு அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருங்க ஐயா, என்னை நம்பி வரவங்களுக்கு நம்ம தப்பா எதுவுமே கொடுக்க கூடாதுமா, நம்ம நேர்மையா இருக்கிறதுனால தான்மா நான் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கேன்னு சொன்னாங்க ஐயா. இந்த இடத்துல நான் வந்து இந்த பக்தியை பத்தி பேசுறேன்னா ஐயா அப்பா தாங்க ஐயா அதுக்கு காரணம். இன்னைக்கு சுத்துகின்ற பூமி கூட தன் சுத்துகின்ற தொழிலை சரியா செய்யறதுனால தாங்க நம்ம இங்க இருக்கோம், உயிரோட இருக்கோம். அது மட்டும் தன் தொழிலை ஒரு நிமிஷம் நிறுத்திடுச்சுன்னா நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. இதனால தாங்க ஐயா சொல்றேன் தொழில் பக்தி தான் சிறந்தது, தொழில் பக்தி தான் சிறந்தது. தாயின் மணிக்கொடி
வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35 NP, கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234. இமெயில் oskfeedback@vendarmedia.in.